அந்த கிரேக்க மொழிக்கு ஈடாக அடுத்து ரோம் நாடு, ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், இன்னும் எவ்வளவோ பேர் சொல்கிறோம், சிசாரோ, இவ்வளவும் சொல்கிறோம். அந்த ரோம் நாட்டில் வாழ்ந்தவர்கள் பேசிய லத்தீன் மொழி. லத்தீனிலும் இலக்கியங்கள் உண்டு, கிரேக்க மொழியிலும் இலக்கியங்கள் உண்டு. கிரேக்க மொழியும் இல்லை, லத்தீன் மொழியும் இல்லை. ஹீப்ரு என்ற ஒரு மொழி, மூத்த மொழி, அதில் தான் முதலாக பைபிள் எழுதப்பட்டது. விவிலியம் என்பது எழுதப்பட்டது ஹீப்ரு மொழியில். அந்த ஹீப்ருவும் இல்லாமல் போய் அது விவிலியம் எழுதப்பட்ட காரணத்தினால் இப்போது அந்த மொழியை புதுப்பிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். நான்காவதாக நமக்கு பக்கத்தில் இருக்கிற சீன மொழி. சீன மொழியும் தொன்மையான மொழிதான். நாங்கள் சீன நாட்டுக்கு சென்றிருந்த போது அங்கிருந்த பல்வேறு அதிகாரிகள், நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களோடு நாங்கள் பேச வேண்டிய நிலை வந்தபொழுது யாரும் எதுவும் பேச வேண்டாம், காரணம் யாராவது உணர்ச்சி வசப்பட்டு பேசினால் ஏற்கனவே கோடு விழுந்திருக்கிற அந்த உறவு இன்னும் மோசமாகும் என்று எச்சரித்த நேரத்தில் எனக்கு பேச சொன்னார்கள். விரும்புகிறீர்களா என்றார்கள். ஒரு வார்த்தை பேசுகிறேன் என்று சொன்னேன். பின்னர் பேச சொன்னபோது நான் சொன்னேன், உங்களுக்கும் எங்களுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளாக கலாச்சார தொடர்பு இருக்கிறது, பாரம்பரிய தொடர்பு இருக்கிறது, வாணிக தொடர்பு இருக்கிறது. நீங்கள் யுவான் சுவாங்கை அனுப்பினீர்கள், நாங்கள் போதி தர்மரை அனுப்பினோம். உங்களுடைய மொழியும் தொன்மையான மொழி, எங்களுடைய தமிழ் மொழியும் தொன்மையான மொழி என்ற போது அவர்களும் கரவொலி எழுப்பி அதை ஏற்றுக்கொண்டார்கள். பிரச்சனை வரும் என்று எதிர்பார்த்த இடத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொன்னவனாக ஒரு தமிழன் அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தது. காரணம், போதி தர்மருக்கு அங்கே இருக்கிற மரியாதை எனக்கு தெரியும். அதனால் அந்த பெயரை நான் எடுத்து சொன்னேன். ஆக அந்த சீன மொழி தொன்மையான மொழிதான். ஆனால் அது சீனாவின் எல்லையை தாண்டவில்லை. அந்த எழுத்துக்களின் வடிவத்தின் காரணமாக அவர்களும் அதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை. பல அரசியல் காரணங்கள் உண்டு, அது இப்போது பேசுவதற்கு நேரமில்லை. ஆக நான்காவது மொழியான சீன மொழி ஒரு எல்லைக்குள் நின்று விட்டது.